நேற்றைய தினம் இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரியின் அல்லது லிம்ரியின் மானவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இலா இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலை. இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை 7 இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இன்னமல் ஆமால் பின்னியாத் என்கிற இந்த ஹதீஸை பூரா கிதாபுலையும் 7 இடத்துல, இந்த இடத்துல 1 நியாத் பன்மையில் இருக்கிறது. நியாத் மீதம் உண்டான 6 இடத்துலையும் நியத் அப்படின்னு இருக்கு. இன்னமல் அமாலு பின்னியா நியாத்னு இங்கே தான் இருக்கு. இந்த தேவபந்து கிதாப் இருக்குது, அந்த கிதாபில் 13ஆம் நம்பர் 13வது பக்கத்தில் 343வது பக்கத்தில் 551வது பக்கத்தில் 759வது பக்கத்தில் 790ல் 1028. நான் சொன்ன இந்த பேஜெல்லாம் ராத்திரிக்கு பார்க்கணும். இந்த நிய்யத்தை பற்றி உள்ள ஹதீஸ் எங்கெங்கே இருக்குது? பக்கம் 13, 343, 551, 790, 1028. 1 2 3 4 5 6 இடம் சொல்லியிருக்கேன். 13, 343, 2, 551, 3, 759, 4, 790, 5, 1028, 6. இந்த ஹதீஸ் 7. அப்போ ஆரம்பத்தில் இமாம் புகாரி எழுதுறது தர்ஜமத்துல் பாபுமா தலைப்பு. அதுக்கு கீழே கொண்டு வருவது பூரா தான் சொன்ன கருத்துக்கு ஆதாரமாக கொண்டு வருவாங்க. ஆகவே தலைப்பில் என்ன சொன்னாங்களோ அதுக்கு தோதுவாக கீழே இருக்கணும். இப்போ இன்னமல் ஆமாலு பின்னியாத் என்கிற ஹதீஸ் இருக்கிறதே, பதுல் வஹி இன்னா வஹைனா இலைக், இந்த தலைப்புக்கு என்ன முனாசபத், என்ன முத்தாபக்கத் இருக்குது சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க ஒரு முனாசபத்தும் இல்லை. பதுல் வஹைக்கும் அல்லது ஆயத் இன்னா வஹைனாவுக்கும் இன்னமல் ஆமால் பின்னியாத்துக்கும் மத்தியில் எந்த முனாசபத்தும் இல்லை. சும்மா ஒரு பரக்கத்துக்காக நீயத்தை இஹ்லாஸ் ஆக்கிக்குங்க, எல்லாம் லி வஜ்ஹில்லா படிங்க, உலக நோக்கத்தை கொண்டு படிக்காதீங்க என்ற உபதேசத்துக்காக சொல்லியிருக்கிறாங்க. நானும் இந்த கிதாபை என்னுடைய நீயத்தை இஹ்லாஸ் ஆக்கி தான் எழுதுறேன் என்பதற்காக. சில பேர் சொல்றாங்க சரியான பதில் இதுதான். இன்னா அவ்ஹைனா இலை கமா அவ்ஹைனா இலா நூஹின் என்கிற ஆயத்துக்கும் இந்த ஹதீஸுக்கும் முத்தாபக்கத்து இருக்குது. அல்லாஹ் தஆலா நபிக்கு சொன்னா, நூஹுக்கு நாம் வஹி அறிவித்ததை போல, அவங்களுக்கு பின்னால் உண்டான நபிமார்களுக்கு வஹி அறிவித்ததை போல உங்களுக்கும் நாம் வஹி அறிவித்தோம் என்று சொல்லியிருக்கிறான். இப்போ ஒரு கேள்வி வரும், என்ன அறிவித்திருக்கிறாங்க? அல்லாஹ் தஆலா அறிவித்தான், நபி அவர்களுக்கு முன்னால் உண்டான நபிக்குன்னு சொன்னால்
அந்த எல்லா கிதாபுலையும் இந்த கருத்து தான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. எல்லா நபிமார்களுக்கும் முதல் கட்டளை இஹ்லாஸாக செயல்படுங்க, அல்லாஹ்வை முஹ்லிஸீன லஹுத்தீன் முற்றிலும் அவனுக்காகவே கீழ்ப்பணிந்து, ஹுனஃபா எல்லா பாத்தில்களை விட்டும் சத்தியத்தின் பக்கம் சாய்ந்து செயல்படுங்கள் என்று தான் கட்டளிடப்பட்டார்கள் சொல்லி. அப்போ இஹ்லாஸ் தான் எல்லா கிதாபுகள்லையும் இருக்குது. அந்த அடிப்படையில் இன்னமல் ஆமாலு பின்னியாத், இதுவும் இஹ்லாஸ் சம்பந்தமாக இருக்கிறது. முனாசபத் வந்துருச்சு. பல பேரும் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. சரி, இந்த கருத்தை வச்சுக்கோங்க, இதுதான் முனாசபத். வஹி மற்ற கிதாபுகள்லையும் இது தான் இருக்குது இஹ்லாஸ் சம்பந்தமாக. எனவே இமாம் புகாரி அவர்கள் இன்னமல் ஆமால் பின்னியாத்னு சொல்லி ஹதஸனல் ஹுமைதீன் படித்தோம். ஹதஸனா, அக்பரனா, அம்பஅனா ஹதீஸ் கிதாபில் வரும். எல்லாம் ஒன்று தானே, வேற வேறையா. முத்தகத்திமீன்கள் இமாம் புகாரி போன்றவர்கள் எல்லாம் வித்தியாசம் இல்லை. ஹதஸனா என்றாலும் அதே அர்த்தம்தான், அக்பரனா என்றாலும் அதே அர்த்தம்தான், அம்பஅனா என்றாலும் அதே அர்த்தம் தாங்கிறான். கொஞ்சம் பின்னால் வந்த முஹத்திஸுகள் இமாம் முஸ்லிம் இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட வித்தியாசம் இருக்கு. கிராஅத்து ஷைக் அல தாமீத், ஒரு உஸ்தாது மாணவர்களுக்கு படித்து கொடுக்கிறார். இப்போ நான் இருக்கிறேன், படிக்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் ஹதஸனான்னு சொல்கிறோம். ஹதீஸை உஸ்தாத் ஹதீஸை படித்து கொடுத்து நீங்கள் காதால் கேட்டால் ஹதஸனா, அல்லது சமிஅத்து முத்தகல்லிமாக இருந்தால். இன்னொரு முறை இருக்குது, மாணவர்கள் படிக்கிறது, உஸ்தாதுகள் கேட்பாங்க. கிராஅத்து தில்மீத் அல ஷைக், மாணவர்கள் படிக்க உஸ்தாது செவியுறுவது. படிக்கும்போது ரைட் சொல்லுவாங்க, ரைட், இடையில இடையில விளக்கங்கள் சொல்லுவாங்க. தௌரத்துல் ஹதீஸில் நம்ம மாணவர்களை படிக்க சொல்லி நம்ம கேட்போம். மாணவர்கள் படிக்க உஸ்தாதுகள் ரைட் சொன்னாங்கண்டா அந்த மாணவர்கள் அக்பரனா என்று சொல்லுவாங்களாம். இது இமாம் முஸ்லிம் போன்றவங்கள்ட்ட வித்தியாசம் இருக்கு. நான் படிக்க போகிற கிதாபு புகாரி. இந்த புகாரியில் ஹதஸனா வந்தாலும் ஒன்று தான், அக்பரனா வந்தாலும் ஒன்று தான், அம்பஅனா வந்தாலும் ஒன்று தான். புகாரிலையும் முஸ்லிமிலையும் அதிகமாக ஹதஸனா வரும். நசாயில அதிகமாக அக்பரனா வரும். முஸன்னஃப் அப்துர் ரஸாக் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்குது, அதில் அம்பஅனா வரும். புகாரி முஸ்லிமில் ஹதஸனா வரும், நசாயில அக்பரனான்னு வரும். முஸன்னஃப் அப்துர் ரஸாக்னு ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்குது, அதில் என்ன வரும், அம்பஅனா வரும். ஒவ்வொரு முஸன்னிஃபும் தங்க கிதாபுகளில் இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஹதஸனா இருக்குத மொத்தமாக இருக்கும், மொத்தமான எழுத்தில் பொதுவாக இருக்குதா. அடுத்த ஹதஸனா சாதாரணமான சின்ன எழுத்தில் இருக்கும். இது இந்த கிதாபுகளுடைய அவங்க தங்களுக்கு தாங்களே உண்டாக்கி கொண்ட ஒரு முறை.
சில இடங்கள்ல ஹத்தசனான்னு இருக்காம சனான் இருக்கும், ஒரு சனா. சில இடங்கள்ல நான் மட்டும்தான் இருக்கும். சனாண்டு இருந்தாலும் நீ படிக்கணும் ஹத்தசனா தான், நான் மட்டும் இருந்தாலும் நீ படிக்கணும் ஹத்தசனா தான். அக்பரனாவுக்கு பகரமாக அன இருக்கும், நீ அங்கே அனன்னு படிக்கக்கூடாது, அக்பரனான்னு படிக்கணும். என்ன சொல்லியிருக்கிறேன் இப்போ? இதே கிதாபுகளில் ஹத்தசனான்னு முழுசா இல்லாமல் ஷார்ட்ட சனா அல்லது நா, ஆனால் எழுத்துல தான் அப்படி இருக்கும். நீ அங்கே வந்து சனான்னு படிக்கக்கூடாது, அங்கே நா அப்படின்னு படிக்கக்கூடாது, ஹத்தசனான்னு படிக்கணும், நா என்று தான் படிக்கணும். அதே மாதிரி அக்பரனாவுக்கு பகரமாக அனன் இருக்கும், நம்ம படிக்க வேண்டியது அக்பரனா. ஹுமைதி முதல் உஸ்தாது இமாம் புகாரி, இந்த உஸ்தாதிடமிருந்து தான் இந்த ஹுமைதி என்கிற பேரில் 2 முஹத்திஸுகள் இருக்கிறாங்க. இமாம் புகாரியுடைய ஷேக் ஹுமைதி இவங்க. இமாம் ஷாஃபி காலத்தில் உள்ளவங்க. இமாம் ஷாஃபியையும் ஹுமைதியும் ஒரே கட்டத்தில் வாழ்ந்தவங்க. இந்த ஹுமைதியுடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அவங்களுக்கு குனியத் அபு பக்கர். (219) மக்காவில் வஃபாத் ஆகியிருக்கிறாங்க. பிறந்தது எப்போ அப்படின்னு தெரியலன்னு சொன்னாலும் 3ஆவது நூற்றாண்டுடைய முதல் கட்டத்தில் 219. இப்போ இமாம் புகாரிக்கு நிறைய உஸ்தாதுகள் நிறைய ஷேக்குகள் இருந்தோம், ஹுமைதியுடைய ஹதீஸை முதல்ல கொண்டு வந்திருக்கிறான். காரணம், அந்த பேரில் வந்து ஒரு ஹம்த் அப்படின்னு இருக்கிறது, ஒரு நல்ல அடிப்படை ஹம்தை கொண்டு ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி ஹதஸனல் ஹுமைதின்னு ஆரம்பிச்சிருக்கிறார். இன்னொரு ஹுமைதி இருக்கிறாரு, ஆக வந்து அல் ஜம்மு பைன ஸஹீஹைன் அப்படின்னு ஒரு ஹதீஸ் கிதாபை எழுதியிருக்கிறார். அவர் முஸ்லீம்லேயும் புகாரிலையும் எந்த ஹதீஸுகள்லாம் ஒன்றுபட்டு இருக்குதுன்னு பொறுக்கி எடுத்திருக்கிறார். அல் ஜம்மு பைன ஸஹீஹைன். அவர் பேர் வந்து முஹம்மது இப்னு அபி நஸ்ர். அவர் 5ஆவது நூற்றாண்டில் உள்ளவர், 488 அவர் வஃபாத் ஆகியிருக்கிறார். ஆக இமாம் புகாரியுடைய உஸ்தாத் ஹுமைதி 219 வஃபாத் ஆகியிருக்கிறார். இந்த ஹுமைதி தான் இங்கே நோக்கம். இமாம் ஹுமைதி சொல்றாங்க, கால ஹதஸனா சுஃபியான், கால ஹதஸனா சுஃபியான். இப்போ ஹுமைதியுடைய உஸ்தாத் யாரு? சுஃபியான். சுஃபியான் அப்படின்னு நீங்க மொட்டையா இருந்தாலும் சுஃபியான் இப்னு உயைனா, ஐன் சுஃபியான் இப்னு உயைனா அவங்க பேர். இந்த சுஃபியான் இருக்கிறாங்களே, நம்முடைய இமாமுல் ஆலமுடைய மாணவர். அவர் இமாம் புகாரியுடைய உஸ்தாதின் உஸ்தாது, இமாமுல் ஆலமுக்கு மாணவர். இமாம் ஷாஃபியுடைய உஸ்தாது, புகாரிக்கு மாணவர், இமாமுல் ஆலமுக்கு மாணவர், இமாம் ஷாஃபிக்கு உஸ்தாத். யாரு? சுஃபியான். 91 வயசு வாழ்ந்து 198 வஃபாத்தானாங்க. அங்கே வாழ்ந்த வயசு 91, 198 வஃபாத் ஆயிருக்கிறாங்க. அடுத்து அந்த சுஃபியான் சொல்றாங்க, சரி நல்லா கவனிச்சுக்க, இந்த சுஃபியான் வந்து தபா தாபியின்ல ஒன்றா. சுஃபியான் தபா தாபியின்கள் உள்ளது. அவங்க சொல்றாங்க, யஹ்யா இப்னு சயீதுல் அன்சாரி ஹதஸனா யஹ்யா இப்னு சயீதுல் அன்சாரி.
இந்த யஹ்யா இப்னு சயீத் அல் அன்சாரி பிரபல்யமான தாபிஈ, முஹத்திஸ், ஃபகீஹ். ஹதீஸு கலையிலேயும் சிறந்தவங்க, பாண்டித்தியம் பெற்றவங்க, ஃபிக்ஹு கலையிலேயும் பாண்டித்தியம் பெற்றவங்க. சில பேர் முஹத்திஸா மட்டும்தான் இருப்பாங்க, ஃபிக்ஹு அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாண்டித்தியமாக இருக்காது. இந்த யஹ்யா இப்னு சயீத் அல் அன்சாரி பிரபல்யமான தாபிஈ, முஹத்திஸ், ஃபகீஹ். 143 வஃபாத் ஆயிருக்கிறார். 143 2வது நூற்றாண்டில். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக் இவங்கெல்லாம் இந்த யஹ்யா இப்னு சயீதிடம் இருந்து ரிவாய் செஞ்சிருக்கிறார். இமாமுல் ஆலம் சொல்லுவாங்க ஹதஸனா யஹ்யா இப்னு சயீத், இமாம் மாலிக் சொல்லுவாங்க ஹதஸனா யஹ்யா இப்னு சயீத் அப்படின்னு சொல்லி. யஹ்யா இப்னு சயீத், யஹ்யாவுக்கு பின்னால் இப்னு இருக்குது, இப்னுல அலிஃப் இல்லை. அலிஃப் போட்டு இப்னு எழுதுற இடமும் இருக்குது, அலிஃப் இல்லாமல் இப்னு எழுதுற இடமும் இருக்குது. அத்தாவ மகனும் சேர்ந்து யஹ்யா, சயீதுடைய மகன் யஹ்யா அப்படின்னு வந்தால் அங்கே அலிஃப் வராது. மகனுடைய பெயர் எல்லாமே வெறும் அத்தா மட்டும் தான் இருந்தால் அங்கே இப்னு உமர், இப்னு அப்துல்லா, அங்கே அலிஃப் போட்டு எழுதுவான். அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அலிஃப் இருக்காது. அப்துல்லாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்னு உமர்னு சொல்லி போட்டு அலிஃப் போட்டு தான் எழுதணும். ஆகவே அத்தாவும் மகனும் சேர்ந்து சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த இடைப்பட்ட இப்னுல என்ன இருக்காது, அலிஃப் இருக்காது. மகன் இல்லாமல் வெறும் அத்தாவை பேரை சொல்லி இவங்க மகன் அப்படின்னா அங்கே அலிஃப் போட்டு எழுதணும். அடுத்து முஹம்மது இப்னு இப்ராஹிம் தைமி, இவங்களும் ரொம்ப பிரபல்யமான தாபியில உள்ளவங்க. யஹ்யா இப்னு சயீதும் தாபிஈ தான், முஹம்மது இப்னு இப்ராஹிமும் தாபிஈ தான். இவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமரிடம் இருந்து ஹதீஸில் நிறைய செவியிட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய வஃபாத்து 120 நடந்திருக்கு. 120 மதீனா முனவ்வராவில். அன்னஹு சமிஅ அல்கமத இப்ன வக்காஸில் லைஸி, அன்னஹு சமிஅ, இந்த முஹம்மது இப்னு இப்ராஹிம் செவியிட்டார்கள் அல்கமத இப்ன வக்காஸில் லைஸி இடத்திலே. இந்த அல்கமா பெரும்பாலானவங்க தாபிஈ தான் சொல்கிறாங்க. சில பேர் சஹாபியுடைய பட்டியலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஜும்ஹூர் உடைய கருத்து இவங்கெல்லாம் ஒரு தாபிஈ தான். அப்போ யஹ்யா இப்னு சயீத் ஒரு தாபிஈ, முஹம்மது இப்னு இப்ராஹிம் ஒரு தாபிஈ, அல்கமத் இப்னு வக்காஸ் ஒரு தாபிஈ. இந்த தாபிஈ தான் சொல்றாங்க யகூலு சமீது உமர் இப்னுல் கத்தாப். இங்கே தான் சஹாபி வராங்க. அலிஃப் போட்டிருக்கா? போட்டிருந்தா தப்பு. ஏன் போட்டிருக்கு? என் கிதாபில் போட்டு இல்லையே. உன் கிதாபில் போட்டு இல்லை, அச்சு பிழையா இருக்கும். யகூலு சமீது உமர் இப்னுல் கத்தாப், உமர் இப்னுல் கத்தாபிடத்தில் நான் செவியுற்றேன். இந்த மஷூரான தாபி அல்கமா சொல்றாங்க, உமர் இப்னுல் கத்தாபிடத்தில் நான் செவியுற்றேன். நமக்கெல்லாம் தெரிஞ்ச உமர், பெயர் போன உமர், பிரபல்யமான உமர். இவங்களுக்கு குனியத் அபு ஹப்ஸ், லக்குபு ஃபாரூக், உமருல் ஃபாரூக் என்று சொல்லுவாங்க. உமருல் ஃபாரூக். அவங்க எப்போ பிறந்தாங்கன்னு சொன்னால் யானை ஆண்டும்பாங்க. காவாவை இடிப்பதற்கு அபரஹா என்கிற மன்னன் யானை படையை கொண்டு வந்தான். அந்த யானை படை அது அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல்ல நசுக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது.
அந்த வருஷத்துலேருந்து 13 வருஷம் கழித்து பிறந்திருக்கிறான். அந்த யானை வருஷத்துலேருந்து ஒரு 13 வருஷம் கழித்த பின்னால் தான் உமர் இப்னு கத்தாப் பிறந்திருக்கிறான். 27 வயசுல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை கொடுத்தான். நல்ல வாலிபம், 27 வயசு. ஹிஜ்ரி 6ல் முஸ்லீம் ஆனான். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்துக்கு பின்னாலே ஹிஜ்ரி 13ல் ஹலீஃபாவாக நியமிக்கப்படுறாங்க. 10 வருஷம் 6 மாதம் 5 நாள் ஹிலாஃபத்தில் வந்திருக்கிறாங்க. 10 வருஷம் 6 மாதம் 5 நாள் ஹலீஃபாவாக இருந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஃபஜ்ருடைய தொழுகை வச்சிட்டு இருக்கிறாங்க. அபூலூலு என்கிற ஒரு மஜூசி அவன் விஷம் தோய்ந்த ஒரு அம்பை கொண்டு நல்ல புள்ள மாதிரி சஃபல நின்று தொழுது கொண்டு இருக்கும்போது அம்பை பாய்ச்சிட்டான். துல் ஹஜ் பிற 27 வருஷம் 23 புதன்கிழமை கடுமையான காயம் ஏற்பட்டுடுச்சு, தாக்கப்பட்டுட்டான். அதிலிருந்து ஒரு 5வது நாள் 27, 28, 29, 30 புற 1 முஹர்ரம் புற 1 தாக்கப்பட்டது 27ல். புற 5வது நாள் புற 1ல் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை 63வது வயசுல வஃபாத் ஆயிட்டான். ரூஹ் போயிடுச்சு. ரவுலாவில் அபூபக்கருக்கு பக்கத்தில் அடக்கப்பட்டிருக்கிறான். சரி, இப்போ இதில் உண்டான முக்கியமான ராவிகளை பற்றி உண்டான சின்ன சின்ன குறிப்புகளை கொடுத்துருக்குறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இப்படி நம்ம சொல்ல மாட்டோம் ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா ராவி என்பதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய அர்த்த புஷ்டி உள்ள வாழ்க்கை வரலாறு அவங்களுக்கு இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக ஹதீஸ் இன்னமல் அமாலு பின்னியாத். உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்னமா ஹஸ்ருக்கு வரும். ஹுக்குமை இஸ்பாத் செஞ்சுட்டு அந்த ஹுக்குமுக்கு மாற்றமானது இல்லைன்னு சொல்ல வரும். இஸ்பாத்துல் ஹுக்குமில் மதுக்கூரி வ நஃபியுஹு அம்மா அதா. அப்போ அமல்கள் நீயத்தை கொண்டு தான், நீயத்தை கொண்டு நல்ல முடிஞ்சு போச்சு. அப்போ நீயத் அல்லாததை கொண்டு அமல் என்ன செய்யாது, உண்டாகாது. அமலுக்கு பன்மை ஆமால், அமல் ஃபேல் ரெண்டும் ஒன்றா வேற வேற. இன்னமல் ஆமால் பின்னியாத், இன்னமல் அஃஆல் பின்னியாத் நபி சொல்லலை. அப்போ நமக்கு அமல்னாலும் செயல் தான். மசாக் பூந்தவன் நீய ஃபேலை செய்தான், பாலா 2 ஆண்கள் செய்தார்கள், அப்படி தான் படிப்போம். இப்போ அமலும் ஃபேலும் ஒன்றா வேற வேறையா. ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சில அர்த்தங்களில் ஒன்றுபடும், சில விஷயங்களில் வேறுபடும். சில நேரங்களில் ரெண்டையும் ஒன்றா பயன்படுத்துவான். முத்தராதிஃப் தானும் சொல்ல முடியாது, முத்தராதிஃப் இல்லைன்னும் சொல்ல முடியாது. நுணுக்கமான சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஃபேல் ஒரு ஆம், எல்லா வேலைக்கும் எல்லாத்துக்கும்.
விவசாயம் செய்கிறதும் ஃபேல் தான், தொழுவதும் ஃபேல் தான், மாடு மேய்க்கிறதும் ஃபேல் தான். முத்தலக் ஆம். அதை நம்ம விரும்பி செஞ்சாலும் விரும்பாமல் செஞ்சாலும், நோக்கத்தோடு செஞ்சாலும் நோக்கம் இல்லாமல் செஞ்சாலும், இஃப்தியாரி செஞ்சாலும் கைர் இஃப்தியாரி செஞ்சாலும் ஃபேல். ஆனால் அமல் இருக்குதே, முகல்லஃப் கடமையாக்கப்பட்டு நாம் அதை செய்கிறோம் என்று சுதந்திரமாக விரும்பி செய்கிறதுக்கு பேர் அமல். இங்கதான் மாறுபடுது. தான் விரும்பி செய்கிறது இஃப்தியாரி அமல், அது முகல்லஃபின் மீது கடமை. எனவே பெரும்பாலும் ஹதீஸ்களில் இன்னமல் ஆமா தான் வரும், அஃஆல் வராது. அஃஆல் என்கிறது மனிதனுக்கும் சொல்லுவாங்க, ஹைவானுக்கும் சொல்லுவாங்க. ஆமால் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அமல் என்பது மனிதனோட மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும், மிருகங்களோடு ஜாயின் பண்ண முடியாது. ஃபஅலுல் பஹாயிம் என்று சொல்லலாம், அமலுல் பஹாயிம் என்று சொல்லக்கூடாது. சொல்லு, ஃபஅலுல் பஹாயிம் எப்படி சொல்லக்கூடாது? லா யுகாலு அமலுல் பஹாயிம் பல் யுகாலு அமலுல் இன்சான். அமலுல் பஹாயிம்னு சொல்ல முடியாது, ஆனால் அமலுல் இன்சான். அப்போ தெரிஞ்சு போச்சு, அமல் என்பது மனிதனோட சொந்தம் உடையது. நீயத் உடைய பன்மை நீயாத், எண்ணங்கள். லோகத்தில் நீயத் என்றால் மனதில் ஏற்படுகின்ற உறுதியான எண்ணத்திற்கு சொல்லுவாங்க. உறுதியான இராதா, உறுதியான கஸ்து, இதுக்கு தான் நீயத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்காக எந்த இபாதத்தை நாடப்படுகிறதோ அதற்கு நீயத்துன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கணும், அது இபாதத்தாக இருக்கணும், அதை நாடுவதற்கு பெயர் நீயத். நீயத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாவே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுங்கோ, அது இபாதத் சம்பந்தமாக இருக்கும். அஸ்மு, கஸ்து, நீயத், இந்த மாதிரிலாம் நிறைய வார்த்தை இருக்குகிறது. நீயத், அஸ்மு, கஸ்து எல்லாம் நினைக்கிறது தான், மனசுல என்றது தான். எல்லாம் நல்ல உறுதியான எண்ணத்துக்கு தான் பேர் அஸ்மு. லன்னு என்ற அது ஒரு யூகம் என்கிற அர்த்தத்தெல்லாம் வரும், எண்ணம்லான்னு சொல்லி. உறுதியான நினைப்பு அஸ்மு, உறுதியான நினைப்பு கஸ்து. கஸ்தன் அவர் செஞ்சாருங்க, அஸ்மன் அவர் செஞ்சாருங்க, நீயத் வச்சு தாங்க செஞ்சாருங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ஒன்று மாதிரி தான் இருக்கு. அஸ்மு, கஸ்து, நீயத். செய்வதற்கு முன்னால ஏற்படுகிறத எப்படியாவது நம்ம செஞ்சிடணும். இன்னைக்கு எப்படியாவது நம்ம 10 நாள் ஆச்சு ஃபஜ்ரு தொழுது, இன்னைக்கு ஃபஜ்ருக்கு போயிடணும்னு ராத்திரியில் உறுதியாக எண்ணம் வச்சான், அதுக்கு பேர் அஸ்மு. செயலை செய்வதற்கு முன்பு மனதில் வரக்கூடிய உறுதிப்பாடுக்கு பேர் என்ன? அஸ்மு. கஸ்து இருக்குகிறதே, அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த எண்ணம், அந்த உறுதி சேர்ந்து இருக்கும். செயலுக்கு முன்னால் ஏற்படக்கூடியது அஸ்மு, செயலோடு சேர்ந்து இருக்கக்கூடியதுக்கு பேரு கஸ்து. நீயத்துன்னு சொன்னா இதுவும் செயலோட தான் சேர்ந்து இருக்கும். அதை நான் என்னத்துக்கு இதை நான் செய்கிறேன், இதனுடைய குறிக்கோள் என்ன என்ற அந்த பயனையும் அடிப்படையாக கொண்டிருக்கும். நீயத்தில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கிறது. நீயத்து, அஸ்மு, கஸ்து இது எல்லாம் ஹாரிஸ் தான். எனவே இதெல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்ல மாட்டாங்க,
அல்லாஹுடைய ஜாயின் பண்ண மாட்டாங்க. அல்லாஹுடைய அசும் இது தான், அல்லாஹுடைய கசுது இது தான், அல்லாஹுடைய நெய்யத்தை தான் சொல்ல முடியாது. அல்லாஹோட ஜாயின் பண்ணுறது இராதத்து மட்டும்தான். எங்கள் குரான்லாம் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், இராதத் என்கிற பதம் இருக்கிறதே அது அல்லாஹ் அப்போ தெரிஞ்சு போச்சு. இராதத் என்பது ரொம்ப பெரிய பக்கா, இந்த அசுமு கசுது நீயத்தை விட. இதெல்லாம் ஹாதிஸுக்கு உள்ள பெயராக இருக்கிறதுனால அல்லாஹோட அசுமு என்கிறதையோ கசுது என்பதையோ நீயத் என்பதையோ ஜாயின் பண்ணி சொல்ல மாட்டாங்க. இன்னமல் ஆமாலு பின் நீயாத், உங்களுக்கு தெரியும் பின் நீயாத்துக்கு நீயத்துகளை கொண்டு எப்படி முடிக்கிறது. நபி அவர்கள் இன்னமல் ஆமாலு பின் நீயாத் என்று சொல்லிட்டாங்க. இந்த வாக்கியத்தை முழுமையாக முடிக்கிற மாதிரி பாவை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றுமே சொல்லலை. அப்போ கட்டாயம் ஒரு முக்கத்தர் தேவை. முக்கத்தர் இல்லாமல் அர்த்தம் முடியாது. இன்னமல் அமாலு பின் நீயாத், அமல்கள் நீயத்தை கொண்டு, அமல்கள் நீயத்தை கொண்டு, இது பாதி வாக்கியம்தான். என்னடா நீயத்தை கொண்டு என்ன, இதான் நீ சொல்லணும். இப்போ தான் இமாம்கள் அவங்க சிந்தனை செஞ்சு இங்கே நபியுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், நபி என்ன சொன்னாங்க, எதை கருத்தில் கொண்டாங்க. இமாம் ஷாஃபி சொல்வாங்க தசிஹு இன்னமல் அமாலு தசிஹு பின் நிய்யாத், இன்னமல் அமாலு நீயத்துகளை கொண்டு தான் சிஹத்தாக அமையும், நீயத்தை கொண்டு தான் சிஹத்தாக அமையும். நீயத்து இல்லைன்னா சிஹத்து இல்லை, சிஹத்து இல்லைன்னா அமல் உண்டாகலைன்னு அர்த்தமாயிடுச்சு. நீயத்து இல்லாமல் தொழுதான் தொழுகை இல்லை, நீயத்து இல்லாமல் ஒழு செஞ்சான் ஒழு இல்லை, நீயத்து இல்லாமல் பட்னியா கட்டினா ராத்திரி இஷா தொழுதுட்டு தூங்குனா எந்திரிச்சா மறுநாள் இஷா தொழுதுட்டு எனக்கு ஒரு நாள் வந்துருச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? அந்த தூங்குற நேரத்தில் நீயத்தெல்லாம் அவனுக்கு இல்லை. தூங்க ஆரம்பித்தான் எப்படி தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க இபாதத் சம்பந்தமான எந்த அமலாக இருந்தாலும் அது சிஹத்தாக ஆகணும்னு சொன்னால் நீயத்து தேவை. அப்போ இமாம் ஷாஃபி எப்படி சொல்கிறாங்க, இன்னமல் அமாலு தஸ்ஹு பின் நிய்யாத். ஹனஃபி மத்ஹபுல உள்ள இமாம்கள் சொல்லுவாங்க துசாபு, இன்னமல் அமாலு துசாபு, நியத்துகளை கொண்டு சவாபு கொடுக்கப்படும். நியத்துகள் இல்லைன்னா சவாபு கிடைக்காது. அப்போ சவாபுகளுக்காக செய்யப்படுகின்றதுல நியத்து இருந்தால் தான் அந்த அமல் உண்டாகும். அப்போ சவாபுகளுக்காக செய்யப்படாத சில அமல்களும் உண்டு. தொழுகிறது சவாபுக்காக, நோன்பு நோற்பது சவாபுக்காக, ஹஜ் செய்வது. எனவே தொழுகையில் நீயத்து ஃபர்லு, நோன்புல நீயத்து ஃபர்லு, ஹஜ்ஜில் நீயத்து ஃபர்லு. அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன், ஒழு செய்வது எதற்காக? சவாபுக்காகவா? தொழுகைக்காக. எனவே ஒழுவில் நீயத்து இல்லைன்றாலும் ஒழு தசிஹு, ஆனால் சவாபு கிடைக்காது. இதான் இங்கே ஒழு உண்டாயிடும், ஒழு உண்டாயிடும், சுத்தம் உண்டாயிடும். கையை கழுவணும், தண்ணி ஊற்றின உடனே நீ நினைச்சாலும் சுத்தமாகிடும், நினைக்கலன்றாலும் 2 பாட்டில் தண்ணியை கையில் ஊற்ற அழுக்காகணும் உண்டு. நான் சுத்தம் செய்வதற்காக அழுக்காக்குறதுக்காக அழுக்காயிடுமா? ஆகவே சிஹத்து உண்டாயிடுது. இந்த முகத்தரை வச்சு தான் ஃபிக்ஹ் மசாலாக்கள் மாறுபடுகிறது. இப்போ ஹனஃபி மதுஹபுல கூட ஒழு செஞ்சதுக்கு சவாபு வேணும்னா நீயத்து இருந்தால் தான் சவாபு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நீயத்து வானான்லாம் சொல்லலாம் அவங்க. ஆனால் நீயத்து இல்லாமல் வீட்டில் புறப்பட்ட கொட்டுன்னு கொட்டுது மழை,
பள்ளிவாசலுக்கு புகுந்த தாராளமாக தொழுவலாம், உதவு செய்யாம ஹவுஸில் உட்காந்து. ஏன்? தலை நனைஞ்சு போச்சு, முகம் நனைஞ்சு போச்சு, கை நனைஞ்சு போச்சு, கால் நனைஞ்சு போச்சு, சுத்தமாகிடுச்சு. இமாம் ஷாஃபி இடத்தில் தொழ முடியாது. நனையும் போது உனக்கு அந்த நீயத்து இல்லைன்னு சொல்லி, இதுதான் வித்தியாசம், வரணும் இல்லை. எல்லா ஹனஃபிக்காரனும் நீயத்தோடு தான் உதவு செய்கிறான், ஷாஃபிக்காரன் செய்கிற மாதிரி. ஆனால் இந்த மாதிரி ஒரு அரிதான விஷயம், மழை காலங்களில் மழையில் நனைஞ்சிட்டா தொழுவலாமா? இமாம் ஷாஃபி சொல்லுவார் தொழ முடியாது, புதுசாக ஒழு செய்யுங்க. அன்னைக்கு இமாம் சொல்லுவார் தொழுத்துக்கோ, தவாபு என்றால் ஹவுஸில் உட்காந்து ஒழு செய். தொழுவலாமா? தொழுவ கூடமா கூடாதா? கூடங்கிறாங்க.